Hi friends, வணக்கம் and welcome to எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஆம்லெட் எப்படி போடணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேலியோ ரெசிபியும் கூட. ஸோ பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இதை ஒன் டைம் மீலாக எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 3 எக் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி குடமிளகா, ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன தக்காளி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பட்டர் போட்டு நம்ம ஒரு பேனில் ஜஸ்ட்டு சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போது நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் பெப்பரும் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து சாட்டே பண்ணால் போதும். நம்ம வச்சுருக்க எக்கை வந்து நம்ம பீட் பண்ணணும். நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை நல்லா அடித்தோன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ராத்தியாக வரும். அப்படி இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருக்கவங்க இதை வந்து ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து மிக்சியில் ஒரு 1 மினிட் அளவுக்கு நீங்கள் வந்து பல்ஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட்டி செகண்ட்ஸ் டு 1 மினிட் நீங்கள் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ராத்தியாக வரும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாட்டே பண்ணி எடுத்தோம்ல, அதே பேன்லேயே நம்ம வந்து இப்போ திரும்ப பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்லோ ஃப்ளேமாக வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம இப்போ இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து இப்படி ஸ்க்ராம்பிள்க்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ நல்லா ஃப்ளஃபியாக க்ரீமியாக ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து கீழே ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க முட்டையை நல்லா, மேலே இருக்க அந்த போர்ஷனை. இப்போது நம்ம வந்து வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸை வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம கொஞ்சம் சீஸ் வச்சுக்கலாம். உங்ககிட்ட சீஸ் க்யூப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை துருவி போட்டுக்கலாம். எங்ககிட்ட இப்போது ஸ்லைஸ் தான் இருக்குது, அதனால் நான் இப்படி பிச்சு வைக்கிறேன். இப்போ வந்து இதை மூடி வச்சுருவோம். இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வச்சுருக்க சீஸ்லாம் கூட மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். சுவையான ஃப்ரெஞ்ச் ஆம்லெட் சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.